The next periodic property is ionization energy. Ionization energy is the minimum energy required to remove the electron from an isolated gaseous atom in its ground state to form a cation. It is otherwise called ionization enthalpy. அதாவது ஒரு நியூட்ரல் ஆட்டம், நியூட்ரல் கேஸஸ் ஆட்டமில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் நம்ம அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். சரிங்களா? அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என்தால்பி. இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோ ஜூல் பர் மோல். இதை எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கிலோ ஜூல் பர் மோலில் மெஷர் பண்ணுறோம். ஹையர் த அயனைசேஷன் எனர்ஜி இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் தி எலக்ட்ரான். ஸோ எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. As the atomic size decreases from left to right in the period, more energy is required to remove the electrons. So the ionization energy increases along the period. So along the period பார்த்தீங்கன்னா the size வந்து குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் செல்லையே ஆட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே ஷெல்லில் ஆட் ஆக அதோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ சைஸ் குறைய அதுக்கு வந்து அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. ஏன்னா அந்த ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரானை ஒரு ப்ரோட்டான் கிட்ட இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி நம்ம கொடுக்க தேவைப்படுது. சரிங்களா? ஸோ மோர் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ த அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் தி பீரியட், but down the group the atomic size increase and hence the valence electrons are loosely bounded. ஸோ மேலேருந்து குரூப்பில் மேலேருந்து கீழே வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே வரப்போ நமக்கு வந்து சைஸ் வந்து பெருசாகிட்டே வருது. ஸோ சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக நம்மளால் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு கம்மியான எனர்ஜி இருந்துச்சுனாவே போதும். ஸோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானை நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு அதிகமான எனர்ஜி வேணும். நியூக்ளியஸை விட தூரமாக இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னா நம்ம கம்மியான எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ they require the relatively less energy for removal. Thus the ionization energy decreases down the group in the periodic table. 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. அயனைசேஷன் எனர்ஜி டார்க் லெட்டர்ஸ் அன்லைன் பண்ணுங்கள். Ionization energy increases along the period. Ionization energy decreases down the group in a periodic table. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டி. Electron affinity is the amount of energy released when the isolated gaseous atom it gain an electron to form its anion. சரிங்களா? ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரல் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது வந்து ஆனையானாக மாறிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் ஆயானாக மாறிடுச்சு, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அப்போ வந்து ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? Isolated gaseous atom gains an electron to form its anion. It is also measured in kilojoule per mole. So ionization energy, electron affinity ரெண்டுமே measured in kilojoule per mole and represented by the following equation. இப்போ கீழே ஈக்குவேஷனில் பாருங்கள், ஒரு ஆட்டம் கேஸஸ் ஆட்டம் ப்ளஸ் ஈன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இ மைனஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான். இந்த ரெண்டும் சேர்ந்து ஆட்டம் ஆஃப் நெகட்டிவ் ஆட்டமாக மாறிடுச்சு, நெகட்டிவ் அயானாக மாறிடுச்சு. ப்ளஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கோங்க, ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சிஎல் மைனஸாக மாறிடுச்சு. அப்போ எனர்ஜி வந்து வெளியில் வருது. Like ionization energy, electron affinity also increases from left to right in a period and decreases from top to bottom in a group. 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோ. Electron affinity increases from left to right in a period and decreases from top to bottom in a group. அதுக்கு கீழே பாருங்கள், more to knowல noble gases show no tendency to accept electrons because the outer s and p orbitals of noble gases are completely filled. No more electrons can be added to them and hence their electron affinities are 0. So noble gases ke electron affinities 0. 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து 0வாக இருக்குதுன்னா அதில் எஸ்பி ரெண்டு ஆர்பிட்டால்ஸுமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சுங்கிறப்போ அதால் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதோட எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா தானே எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதை தான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் 0. 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்கள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. Electronegativity of an element is the measure of the tendency of atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. Important 2 mark question. Define ionization energy, define electron affinity, அதுவும் 2 mark தான். Define electronegativity, இதுவும் வந்து 2 mark question. சரிங்களா? electronegativity of element அதிலிருந்து towards third lineல பாருங்க. Electronegativity of element is the measure of the tendency of atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. Let us consider HCl molecule. Both the hydrogen and chlorine atoms shared one electron each to form the covalent bond between them. So HCl அப்படிங்கிற molecule ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணியிருக்குது, சிஎல் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்து, ரெண்டுமே ஒரு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. கோவலன்ட் பாண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த 2 எலக்ட்ரானையும் ஒரே ஆட்டம் எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 பேருமே ஈக்குவல் ஷேரிங்கில் இருக்காங்க. 2 எலக்ட்ரானையும் ஒரே ஆட்டம் எடுத்துக்கணும்னா அதுக்கு வந்து அதிகமான அதுக்கு ஒரு டெண்டன்சி வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரிங்களா? 2 எலக்ட்ரானையும் ஒரு ஆட்டமே அது பக்கமாக இழுத்துக்கணும்னா அதுக்கு தேவையான டெண்டன்சியை தான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? both the hydrogen and chlorine atoms share one electron to each to form the covalent bond between them. Chlorine atom has higher electronegativity and hence it pulls the shared electrons towards itself. சரிங்களா? ஸோ குளோரினுக்கு வந்து அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, அது வந்து 2 எலக்ட்ரான்ஸையும் அது பக்கமாக இழுத்துக்குது. சரிங்களா? மோர் ஸ்ட்ராங்லி தென் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை விட இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால 2 எலக்ட்ரானையும் அது பக்கமாக இழுத்துக்குது. when the bond breaks, the bonding electrons are left with chlorine from hydrogen H plus and chlorine Cl minus ions. ஸோ குளோரின் 2 எலக்ட்ரானையும் எடுத்துருச்சப்போ Cl மைனஸ்னு வந்துடுது, ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரானையுமே கொடுத்துருச்சு, அதுக்கிட்ட எலக்ட்ரான்ஸே இல்லை, ஸோ H plus. இட் இஸ் ரெப்ரசன்டட் டயக்ராமேட்டிக்லி. டயக்ராமில் பாருங்கள், வீக் புல் ஸ்ட்ராங் புல் இருக்கா, ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குது, அப்போ அது வந்து அதால் அதிகமாக இழுக்க முடியல. அதே குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அது வந்து அதிகமான ஃபோர்ஸில் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான் பாருங்கள், எல்லா எலக்ட்ரானும் குளோரின் கிட்ட வந்துருச்சு, அதே ஹைட்ரஜன் கிட்ட எந்த எலக்ட்ரான்ஸுமே கிடையாது. சரிங்களா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டா சச் அஸ் பாண்ட் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், electron affinity, etc. ஓகேங்களா? Pauling scale is the widely used scale to determine the electronegativity. 1 markல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Pauling scale is the widely used scale to determine the electronegativity. ஸோ Pauling scale யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை மெஷர் பண்ண முடியும். which in turn predicts the nature of bonding, that is ionic or covalent, between the atoms in a molecule. ஸோ ஒரு மாலிகுலில் இருக்கிற பாண்டு வந்து அயானிக் பாண்டா கோவலன்ட் பாண்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பாலிங் ஸ்கேலில் வச்சு டிட்டர்மைன் பண்ணுற அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு தான் நம்ம அயானிக்கா கோவலண்டான்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ், ஒரு சில எலமெண்ட்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளோரின் 4.0, குளோரின் 3.0, புரோமின் 2.8, அயோடின் 2.5, ஹைட்ரஜன் 2.1, sodium 1. சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு. இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் 2 எலமெண்ட்ஸ், சரிங்களா, 2 எலமெண்ட்ஸ்க்கு இடையில் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து 1.7 இருந்துச்சு அப்படின்னா த பாண்ட் ஹேஸ் 50% அயானிக் கேரக்டர் அண்ட் 50% கோவலன்ட் கேரக்டர். சரிங்களா? 2 பாண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.7 ஈக்குவலாக அக்யூரேட்டாக 1.7 அப்படின்னா அது வந்து 50% அயானிக் 50% கோவலன்ட். த டிஃப்ரென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.7, த பாண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் அயானிக். சரிங்களா? இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் லெஸ் தென் 1.7, த பாண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி மோர் கோவலன்ட். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக அக்யூரேட்டாக 1.7 இருந்துச்சு அப்படின்னா 2 கேரக்டருமே 50% அயானிக் 50% கோவலன்ட் சொன்னாங்க. அதே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லெஸ் தென் 1.7 அப்படின்னா இட் இஸ் மோர் கோவலண்ட். அதே கிரேட்டர் தென் 1.7 அப்படின்னா இட் இஸ் மோர் அயானிக். 1 மார்க்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த பாண்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். along the period from left to right in the periodic table, the electronegativity increases because the increase in the nuclear charge
which in turn attract the electrons more strongly. சரிங்களா? ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது பக்கத்தில் இருந்துச்சு, அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அலாங் த பீரியடில் பார்த்தீங்க, லெஃப்ட் டு ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் தி நியூக்ளியர் சார்ஜ். சரிங்களா? On moving down the group, the electronegativity of elements decreases because the increased number of valency cell. ஸோ லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதே டவுன் த குரூப் டாப் டு பாட்டம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம வந்து அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இந்த 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா அலாங் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது. லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே டாப் டு பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இந்த டேபிளில் பாருங்கள், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இன் பீரியட்ஸ், இன் குரூப்ஸ்ன்னு 2 காலம் கொடுத்துருக்காங்க. பீரியட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, குரூப்பில் எப்படி இருக்குது. ஸோ அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன் பீரியட்ஸ் டிக்ரீஸ், இன் குரூப்ஸ் இன்க்ரீஸ். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி பாருங்கள், இன் பீரியட்ஸ் இன்க்ரீஸ், குரூப் டிக்ரீஸ். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே இன் பீரியட் வைஸ் இட் இஸ், பீரியட் வைஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் டு ரைட் இட் இஸ் இன்க்ரீசஸ். இன் குரூப் வைஸ், அதாவது டாப் டு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இட் டிக்ரீசஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் ரெண்டோட ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த 3ஓட ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி இருக்கும். 1 மார்க்கில் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா?